நீங்க இருக்க இடத்துல கொடுமையான மனுஷங்க இருப்பாங்க. உங்க வீட்டு பக்கத்துல இருப்பாங்க, தெருவுல இருப்பாங்க, வேலை செய்யற இடத்துல இருப்பாங்க. வெளியில அன்பா இருக்கிற மாதிரி இருப்பாங்க, உள்ளத்துல கொடூரமா இருப்பாங்க. இவன் அழியட்டும், இவன் அப்படி போட்டான் அப்படின்னு உள்ளத்துல பொறாமைனால. அதனால அந்த மக்கள் மத்தியில இந்த கொடூரமானோட கைக்கு உங்களை தப்புவிப்பாராம், உங்களை உயர்த்துவாராம். அவங்க வெட்கப்பட்டு போகும்படி கர்த்தர் உயர்த்துவார். அவங்க உங்களை சபிக்கிறாங்கன்னு வைங்களேன், அது சாபம் உங்களுக்கு ஆசீர்வாதமா மாறிடும். உங்களை மேலும் மேலும் ப்ரொமோஷனுக்கு மேல ப்ரொமோஷன் உயர்த்திக்கிட்டே இருப்பார். உங்க குடும்பத்துல செல்வத்துக்கு மேல செல்வம் பெருகிட்டே இருக்கும். அதான் வாக்கு தத்துவம். உங்களை தப்புவிப்பார், உயர்த்துவார். நீங்க ஏன் பயப்படுறீங்க? எந்த இக்கட்டா இருக்கட்டுமே அவர் உங்களை தப்புவிச்சிருவார். ஒருத்தர் உங்களை சேதப்படுத்த முடியாது, உங்களை உயர்த்துவார். நீங்க உயர்த்தப்படுவீங்க. உங்களுடைய வேலையில, உங்க ஊர்ல இருக்கிற இடத்துல உயர்த்தப்படுவீங்க. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசத்தோட சொல்லுங்க, தகப்பனே, கொடூரமான மக்கள் மத்தியில என்னை தப்புவித்து என்னை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். என்னை தப்புவி